வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸை பற்றி தான் பார்க்குறோம். அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, அது எதுக்காக அந்த அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்னா என்ன, வாட் இஸ் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்னா என்ன? அக்கௌண்டிங் இஸ் எ language of business. It is a systematic process of record then classify, summarize, analyze and communicate the financial information. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் என்பது பிஸ்னஸுடைய ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம லாங்குவேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன பொருள் கொள்ளணும், கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்ளுதல் இல்லையா? ஸோ லாங்குவேஜ் அப்படின்னாலே தொடர்பு கொள்ளுதல். இப்போ எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு நபர் இருக்கார், தென் பின்னு ஒரு நபர் இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும், அதாவது கம்யூனிகேட் பண்ணணும், ஒருத்தர் தொடர்பு கொள்ளணுன்னா ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் தான் அவங்களை கம்யூனிகேட் பண்ணுது. அதாவது ஏதோ ஒரு மொழி தான் அவங்க ரெண்டு பேரையும் இணைக்குது. ஸோ லாங்குவேஜ் இல்லாமல் ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? சைகையால் காட்டின காலங்கள் வேறு. இப்போ நம்ம மொழி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க தொடர்பு கொள்ள முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்தில் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். ஸோ ஒருத்தர் இந்த ஏ அண்ட் பி, ஸோ ரெண்டு நபர் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு லாங்குவேஜ் தேவைப்படும் போது, அப்போ எல்லா நபர்களும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதே போல் இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதே போல் ஏங்கிற பிஸ்னஸ் இருக்குது, அதே போல் பிங்கிற பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வரவு செலவுகள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வரவு செலவுகளையும் நம்ம அதனுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவான விதியை நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா? ஸோ பொதுவான விதியை நம்ம கடைபிடிச்சாதான் ஸோ ரெண்டு பேரும் என்னென்ன வரவு செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, என்னென்ன லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெண்டு பேருமே தனித்தனியே ஒரு ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ வேறு ஒரு நபரால் இவங்க என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லை என்ன லாஸ் ஆகிருக்கு அந்த நிறுவனம்
என்ன நடைமுறையில் இருக்குது, அது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, இந்த வருஷம் லாஸாக இருக்கா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொதுவான ரூலை வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ அந்த ரூல் தான் என்ன அப்படின்னா வந்து அக்கௌண்ட் இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ரூலை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறது மூலம் ஸோ அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி, அவங்களுடைய பிஸ்னஸில் ஏற்படைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ணி என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன லாஸ் ஆகிருக்கு, ஸோ அவங்க வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸோ இந்த ரூல்ஸ் மூலம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆளுக்கு தனித்தனி ரூலை பயன்படுத்தினா ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த நிறுவனம் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு, அது எவ்வளோ டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்களால கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பொதுவான ரூலை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் மூலம் தான் ஒரு நிறுவனத்துடைய வரவு செலவுகளை சரியான முறையில் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து சரியான முறையில் அதை வந்து ஆர்டராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக பார்த்திங்கன்னா வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் இதை கொண்டு வராங்க. ஸோ இதில் உள்ள குறைபாடுகள் காரணமாக தான் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட், ஒரு சயின்டிஃபிக் மெத்தடே கிடையாது. ஸோ ஆனால் இது வந்து டபுள் என்ட்ரி இது வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஏகப்பட்ட கரெக்ஷன்கள் வரும். அப்படி கரெக்ஷன் வந்தாலும் அந்த கரெக்ஷனை நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் வந்த பிறகு, இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல் அதாவது இந்த அக்கௌண்ட்ஸில் ஏற்பட்டது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே நினைப்போம் நம்ம வந்து ஏன் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த நிறுவனம் அதனுடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் சைஸில் இருக்க வரைக்கும், வரவு செலவுகள் ஸ்மால் சைஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள் 10லேருந்து இல்லை 50க்குள்ளே இருக்குது, இல்லை 100 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 100 டிரான்சாக்ஷன் வரும் செலவு, அதாவது நம்ம வாங்குறது, விற்கிறது, சேல்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இதுவே வரவு செலவுகள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் வந்து நீங்கள் வந்து குரோர் கணக்கில் வந்து நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கில் வந்து நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த ஆயிரக்கணக்கில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணாலும் உங்களால் வந்து அவ்வளோ என்ட்ரியை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் உங்களால் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் இன்க்ளூட் பண்ணாலும் அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வரும். இந்த கரெக்ஷன் வந்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமே வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட், அது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஸோ அதனால் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அந்த கரெக்ஷன் வந்தாலும் எளிதாக அந்த கரெக்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ அதே போல் தான், அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமே கண்டுபிடிக்கப்பட்டது. அது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக தான் டபுள் என்ட்ரி சிஸ்டமே வந்து அவங்க வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன், யாருக்கு கொடுத்தோம், யாருக்கு சேல்ஸ் பண்ணோம், ஸோ யார்கிட்டருந்து பை பண்ணோம், ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நிறைய நடக்கும்போது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அதில் வந்து உங்களால் என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அதில் என்ட்ரி பண்ண உங்களால் முடியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் உடைய ப்ராப்ளம் காரணமாக தான் உங்களை வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்ததுக்கான காரணமே வியாபார நோக்கத்துக்காக தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வியாபாரத்தில் அதிகப்படியாக சேல்ஸ், அதிகப்படியாக வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது பொருட்களை வாங்குதல், விற்றல், கஸ்டமர் வந்து பொருட்களை நிறைய வாங்குதல், ஸோ கஸ்டமருக்கு பொருட்களை விற்றல், ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நிறைய நடக்கும்போது மெட்டீரியல் நிறையா உள்ளே வாங்குகிறோம், விற்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக டபுள் என்ட்ரி சிஸ்டம், ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லுக்கா பேஷியோலி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ இவர் வந்து 1494 ஆண்டு தான் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தையே கொண்டு வர அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி அப்படின்னா வந்து இவர் கண்டுபிடிச்ச டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலம் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஒவ்வொரு நிறுவனங்களையும். அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அதாவது பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து 2 வகையாக முதல்ல பிரிக்கிறாங்க. பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து குழப்பணுன்னா உங்களுக்கு வந்து புரியாது. முதல்ல பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பர்சனல் அக்கௌண்ட், தென் ரியல் அக்கௌண்ட். இது பார்த்திங்கன்னா வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 3 வகையாக வந்து இது வந்து அவங்க வந்து பிரிக்கிறாங்க. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? ஸோ கேபிட்டல் சார்ந்த விஷயங்கள், தென் கிரெடிட்டாஸ் அண்ட் டெப்டாஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு. தென் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னாலே வந்து அசட்ஸ். ஸோ அசட்ஸ் சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ளே வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்னாலே இதில் பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ், தென் இன்கம், இது எல்லாமே என்னென்னா நாமினல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நேம், அதாவது பெயரை சார்ந்த விஷயங்கள். அதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா யார் வந்து உங்களுக்கு வந்து டெபிட் பண்ணுறா, ரிசீவ் பண்ணுறா, ஸோ இந்த நேம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் ராம் அண்ட் கோ. ஸோ ராம் அண்ட் கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நான் என்ன சொன்னேன், நேம் சார்ந்த பெயரை சார்ந்த வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்கும். அது ரிசீவராக இருக்கலாம், கிவராக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே இப்போ நேம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கேபிட்டல் சார்ந்த விஷயங்கள், ப்ரொப்ரைட்டர்னு நான் சொல்லியிருக்கேன். அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா வந்து அசட்ஸ், என்ன அசட்ஸ் உள்ள போது என்ன அசட்ஸ் நம்ம வந்து விற்கிறோம், வரக்கூடிய அசட்ஸ்
இல்லையா? ஒரு அசட்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அசட்ஸை வந்து நம்ம விற்றாலும் எதில் வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வந்து வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதே போல் இன்கம் இல்லையா, என்ன இன்கம் உள்ளே வருது, ஸோ என்னென்ன செலவுகள் ஆகுது, என்னென்ன வருமானம் வருது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ ஒன்றுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுக்கும் ரெண்டு என்ட்ரிஸ் வரும் இல்லைங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இது ரெண்டுமே வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்லேயும் டெபிட் கிரெடிட், ஸோ இதுலேயும் டெபிட் கிரெடிட். ஸோ ஒன்றுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து 2 என்ட்ரிஸ் வரும் இல்லையா. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கும். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னாலே பார்த்திங்கன்னா வந்து 2 என்ட்ரி வரும் இல்லையா. பர்சனல் அக்கௌண்ட்னால 2 என்ட்ரி வரும், ரியல் அக்கௌண்ட்னால நாமினல் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே இந்த 3லேயுமே பார்த்திங்கன்னா வந்து டபுள் என்ட்ரி வரும், சிங்கிள் என்ட்ரி கிடையாது இல்லையா. ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வாங்குகிறோம், ஸோ உள்ளே வருது, யார் கொடுக்குறா இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுட்டோன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த கணக்கை நம்மளால் கரெக்டாக போட முடியும். ஸோ இதுக்கு பொதுவான ரூல் இன்னொரு ரூல் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன ரூல் அப்படின்னா வந்து கோல்டன் ரூல்ஸ் இல்லையா. இந்த ரூலை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் இதை உங்களால் வந்து எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அது பர்சனல் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பர்சனல் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும் அது நமக்கு தெரியணும். ஸோ ரியல் அக்கௌண்ட்டு அதே போல் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா. எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ராமு சேல்ஸ் டு கிருஷ்ணா. ஸோ ஏதோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 4000க்கு ராமு வந்து கிருஷ்ணாவுக்கு விற்றுருக்காரு, சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து சேல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், சேல் ஏதோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது என்ன அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலும், ஸோ இதில் வந்து பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது, ரியல் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அப்படி நீங்கள் வந்து நாமினல் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இதில் இருக்குது இல்லையா. பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், நாமினல் அக்கௌண்ட் இருக்கலாம். உங்களால் நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்லாம் டெபிட்டில் வரும், அது எது கிரெடிட்டில் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்லாம் டெபிட்லேயும் வரும் கிரெடிட்லேயும் வரும். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா டெபிட் அண்ட் கிரெடிட்னு இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு மட்டும் இருக்கலாம், இல்லை ரியல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட்டை சேர்ந்து வரலாம். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் பிரிக்கும்போது எதை வச்சு நீங்கள் பிரிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா பார்த்து நீங்கள் கோல்டன் ரூலை வந்து சரியான முறையில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ரூலை பயன்படுத்தி பர்சனல் அக்கௌண்ட்டா ரியல் அக்கௌண்ட்டா, ஸோ அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும் அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சா தான் உங்களால் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸே போட முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கோல்டன் ரூலை தரவாக நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை ஈஸியாக நம்ம போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.